கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே, இந்த காலை வேளையிலே அப்பா, இந்த மூன்றாவது ஆராதனையில் உடைய கரம் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி ராஜா. கடந்த 2 ஆராதனையுடைய கரம் இருந்தது, உடைய பிரசன்னம் காணப்பட்டது அப்பா. உடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டதற்காய் நன்றி. இந்த மூன்றாவது ஆராதனையிலும் உடைய பிரசன்னம் ஊற்றப்படணும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேற்றரவாளனே உம்மை துதிக்கிறோம். சர்வ வியாபியே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர், 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 கிருபை உள்ளவர் ஆண்டவரே. மகத்துவம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவர், 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 நீர் போதுமானவர். ஹல்லேலூயா. பரம தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரேவா இருக்கிறீரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் தூரத்திற்கும் மாத்திரமல்ல சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்த சகல நன்மைகளை நினைத்து இந்த கால வேளையிலே நன்றிகளை சொல்லுங்க. கடந்த வாரம் கர்த்தர் உங்களோடு இருந்தாரே, நீங்க போன வந்த இடங்களில் எல்லாம் உங்களை வெட்கப்படுத்தாதபடி நடத்தினாரே. அவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவிதமான நிந்தனைகள் வந்த போதும் உங்களை அதன் மத்தியில் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தாரே. எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என்னை காண்பவரே. எல்ரோயி
என்னை காண்பவரே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆமாண்டவரே, இந்த காலை வேளையிலே மாத்திரம் நாங்கள் முன்னிறுத்தி உம்முகத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜா, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லைன்னு சொன்னவர் இந்த காலை வேளையிலே உம்முடைய நோக்கி பார்க்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலவீனங்களை நீக்கி போடுங்கப்பா. சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. காலை வேளையிலே நன்றியோடுமை துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேராய் நீர் தொடுவீராக. வர வேண்டியவர்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. எங்க தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை கண்ணோக்கி பாருங்க. தேசத்திலே ஒரு சமாதானம் நிலவட்டும் ஆண்டவரே. ஒரு சந்தோஷம் நிலவட்டும். ரட்சிப்பின் அனுபவம் இந்த தேசத்திலே நடக்கட்டும் ராஜா. இருளுள்ள மக்கள் வெளிச்சத்தை காண கிருபை செய்வீராக. உம்மால் மாத்திரமே ஆகா ராஜா. நீர் உம்மால் மாத்திரம் செய்யக்கூடும் ஆண்டவரே. இந்த தேசத்திலே அதை நடப்பிப்பீராக. அதை எங்கள் கண்கள் காண வேண்டும் ராஜா. தொடர்ந்து நடத்துங்க, தாங்கிக் கொள்ளுங்க. முடிவு மறந்தவங்களை காத்து நடத்துங்க. ஆராதனை பொறுப்படுத்தி நடத்தும் பாடுகிற பிள்ளைகளை உடைய கருத்தில் வைக்கிறேன் அப்பா. சூத்திரம் ஆராதனை ஒவ்வொரு பாடல்களையும் உடைய கரம் தாங்கி நடத்தட்டும். செய்து கொடுக்கிற மாதிரி நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதி. இயேசு நாம பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் பேர் சொல்லி அழைத்த தேவனே என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகள் என்னை வரைந்து அந்த கண்மணி போல் என்னை காக்கின்றே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. சொல்லுவோம். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமே பாடுவோம். வெள்ளம் போல சற்று வந்தாலும் தேவ ஆவியானவர் குடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவர்.
சேனையை போற்று, சூரிய சந்திரனை போற்று, வானத்தின் மின்மினை போற்று, மேகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று. போற்று ஹalleluya hallelujah hallelujah போற்று hallelujah 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 போற்று hallelujah hallelujah போற்று hallelujah சொல்லுவோம். போற்று hallelujah 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 போற்று hallelujah 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 போற்று hallelujah 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 போற்று hallelujah 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 hallelujah. கர்த்தர் பகைவர்க்கெதிரே ஒரு பந்தயை ஆயத்தம் பண்ணி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தலையில் நம்ம எண்ணெய்ன்றது சாதா விஷயம் கிடையாது, அது அபிஷேகம் உள்ளது. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இஸ்ரவேலெல்லாம் ஆடுகளின் தலையில் இந்த ஒலிவ எண்ணெயை ஊற்றி மேய்ச்சலுக்கு அனுப்புவாங்களாம். ஏன்னா அந்த எண்ணெய் அந்த எண்ணெயுடைய ஸ்மெல், அந்த வாசனை வேற பூச்சிங்க அந்த ஆடை எதுவும் தொடாமல் இருக்கிறதுக்காக அந்த எண்ணெயை தலையில் பூசி அனுப்புவாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். ஆகவே அந்த எண்ணெய்க்கு அவ்வளவு வல்லமை. ஹல்லேலூயா. பகைவர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி எல்லாம் சொல்லுவோம். ஆயத்தப்படுத்தும் நல்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறீர். எல்லாம் சொல்லுங்க. பகைவர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி, ஆயத்தப்படுத்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு உள்ளத்தோடு. எல்லாம் சொல்லுங்க. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். எல்லாம் சொல்லுவோம். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். சொல்லோ நின்றோஜா பள்ளத்தாக்கின் மேலே என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சொல்லுவோம். சாரோ
உம்முடைய நேசம் மிக பெரியது ஆண்டவரே. நீ சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமானவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னை சத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொள்ளோ, ஓடி வந்திடுவே, என்னை இழுத்துக் கொள்ளோ, ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லோ, அரும்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லோ, அன்பில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசமாகிலோ, இனிமையானவரே, எல்லாம் எழுப்பிட்டு ஆராதிப்போம். திராட்சை ரசமாகிலோ, இனிமையானவரே, உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உம் மனமே, உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் உம் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். வேட்கை தாங்குகிறீ, வகையால் தழுவுகிறீ, இளையால் தாங்குகிறீ, வகையால் தழுவுகிறீ, எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே, எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், 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 உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அவர் மேல கொண்ட நேசம், ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு, ஆமென். இனி நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை, ஆமென். எத்தனை பேர் விசுவாசம்? ஆண்டவரே நீங்க என் மேல வைத்திருக்கிற அன்பிற்கு அளவே இல்லப்பா, ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் அன்பு கூறுகளுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நான் விசுவாசம் இன்னைக்கு கர்த்தர் எல்லா நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துவார். ஒருவேளை நீ கேள்வி கேட்டுக்கொண்டு வந்திருக்கலாம், ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள்? ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னில நான் அன்பு கூறுகிறேன், எல்லா சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவன் நன்மையை செய்கிற தேவன், ஆமென்.
தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஹalleluya. ஒரு நாள் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். 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 ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஓம் தயை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரிலன் வேலையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரிலன் வேலையா. ஆழம் அறிவேனோ அன்பே, ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பே, ஆழம் அறிவேனோ. அன்பே அன்பே ஆமென். அன்பே ஆருயிருறவே, ஆனந்தமானந்தமே. அன்பே 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 ஆருயிருறவே, ஆனந்தமானந்தமே. அழைந்தேன் பல நாள் உமையோ மாரியா, மறந்த தெரிந்த துரோகியை. அழைந்தேன் பல நாள் உமையோ மாரியா, மறந்த தெரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே என்னையோ அனைத்தீர் அன்பாலே. எல்லாம் சொல்லுவோம், அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னையோ அனைத்தீர் அன்பாலே. அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே என்னையோ அனைத்தீர் அன்பாலே. ஓம் தயை பெரிதல்லோ. ஆமென். ஓம் தயை பெரிதையா, என்னே ஓம் தயை பெரிதையா. ஓம் தயை பெரிதையா, என்னே ஓம் தயை பெரிதையா. ஓம் தயை பெரிதையா, ஓம் தயை பெரிதையா. உம்முடைய தயவு பெரிசப்பா. ஆமென். ஓம் தயை பெரிதையா. ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய தயவு பெரிய தயவாப்பா. நான் இருக்கிறது ஆண்டவரே உம்முடைய தயவு. நாங்கள் வாழ்வது உம்முடைய தயவாப்பா. ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறது உம்முடைய தயவு ஆண்டவர். ஹalleluya. 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 உம்முடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவர். ஆமென். ஓம் தயை பெரிதையா, எம்மே ஓம் தயை பெரிதையா. ஓம் தயை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா.
எல்லா கரலை தட்டி எல்லா தேவனை மயப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் 2 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த 3வது ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த பலனுக்காக சுகத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. கடந்த 3 நாட்களும் சரியான பலவீனம். காலையில் வரை 3 மணி வரைக்கும் காஃப் இருந்துகிட்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் கடந்த 2 ஆராதனை கர்த்தர் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த 3வது ஆராதனை கர்த்தர் நடத்துவதற்கு உதவி செய்வார். அது முடிஞ்ச உடனே ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. ஸோ இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையினால் 3 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். எல்லா கரலத்தை உற்சாகப்படுத்துவோம். அநேகர் ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் அநேகர் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஸோ அதற்கு ஆயத்தமார்கள். இந்த ஆராதனை முடிவிலே நமக்கு திருவிந்த ஆராதனை இருக்கும். அதில் பங்கு பெறுங்கள். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சுத்த மனசாட்சியோடு ஜீவிக்கிறவர்கள் இந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறலாம். அது மாத்திரமல்ல, ஈவினிங் 4 o'clock ஈவினிங் 6 o'clock நாங்கள் 4வது ஆராதனை இருக்கும். அதில் பங்கு பெறக்கூடிய பிள்ளைகள் ஈவினிங் 6 o'clock வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரும் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸோ வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக காலை 10:30க்கு நம்முடைய ஆலயத்தில் உமன்ஸ் ப்ரேயர் இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா சகோதரிமார்களும் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10 மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். அது மாத்திரமல்ல, சாட்டர்டே மார்னிங் 5:30க்கு பிரதர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கும். அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் 6 o'clock ஃபேமிலி ஃபெலோஷிப். அதனால் கண்டிப்பாக குடும்பமாக யாரெல்லாம் பங்கு பெற முடியுமோ கண்டிப்பாக வாருங்கள். ஒரு தனியாக இருந்தாலும் வரலாம். நீங்கள் இந்த குடும்பத்தில் ஒருவராய் நாங்கள் கருதுகிறோம். ஆமென். அதில் எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, 3rd சண்டே 18th அன்றைக்கு ஈவினிங் 4:45க்கு அந்த ஷைனிங் ஸ்டார் 2024 ஸ்பெஷல் ப்ரேயர் ஃபார் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக விசேஷமான ஜபத்தையும் மற்றும் அன்றைக்கி பிள்ளைகள் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கும்படியாக அனிதா செல்வம் அவர்கள் வருகிறார்கள். ஸோ அவர்களை கொண்டு கர்த்தர் அந்த நாளில் பிள்ளைகள் நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் தருவாராக. அதில் வரக்கூடிய எல்லா பிள்ளைகள் கண்டிப்பாக எல்கேஜிலேருந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் எக்ஸாம் எல்லோரும் எழுதுறீங்க. எல்லாருக்காக அன்றைக்கி ஸ்பெஷல் ப்ரேயர் அன்றைக்கி ஜெபித்து உங்கள் தலையில் அந்த பிள்ளையோட தலையில் ஆயில் வைத்து ஜெபித்து அனுப்பப்படும். ஹல்லேலூயா. ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் இருந்தாலும் நீங்கள் அழைத்து கொண்டு வரலாம். ஸோ அதனால் 18th ஈவினிங் 4:45 அது ஆரம்பிக்கும். 6:30க்கெல்லாம் முடிவடையும். அதனால் உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்களை வந்து பங்கு பெறுங்கள். 4th சண்டே ஈவினிங் வந்து 4:45க்கு வேலை செய்கிறவர்கள் வேலை இல்லாத எல்லாருக்கும் ஒரு விசேஷத்தை கூடுகை வைத்திருக்கிறோம். அதனால் அதுலேயும் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுங்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறீங்களா? ஆமென். எல்லா கரலை உற்சாகமாய் தட்டுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நன்மையினால் முடி சுட்டுவாராக. நம்ம எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நாளில் கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமென். Our loving Heavenly Father God, we thank you for this day of Master. We thank you, Father God, for this people of Father God of yours, O Lord, your children of Father. Lord, we pray, Lord, for the birthdays and the anniversaries of Father God. As your word says in Psalm 65, O Lord, we pray that you will crown their years, O God, with goodness, O Master. Let them see your goodness this year, 2024, O God. And let this year be a year where they walk closely with you like never before, O Master God. Let them please you, Lord God. Let their words and let their ways please you, O Father God. And I pray that you would meet their needs, O Father, whatever the needs may be. It may be physically or financially, O Lord, whatever it is, O Father, you know the motives and you know the desires of the heart, O God. I pray that you would grant their needs, O Father, and I pray this 2024 would be a big blessing for their family lives as well as for their personal lives, O Lord. In Jesus' precious name we pray. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து உட்காருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வந்து வழி நடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனையில் முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இதான் ஃபஸ்ட்டு டைம் அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். அப்படியா இருந்தால் ஒரு நிமிஷம் எழுப்பி நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். யார் இருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு டைம் வந்தவர்கள் யாரும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆமென். ஸோ இப்பொழுது நம்ம கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை நம்ம எடுத்துக்கொள்வோம். நாம் உற்சாகமாக விதைப்போம். கர்த்தர் ராஜ்யத்துக்கு உற்சாகமாக விதைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த வேளையில் கொடுக்க போகிற இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. தசமாலை ஆசீர்வதிங்க. இந்த பல மடங்கு பெருக செய்யுங்க. தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் தாமே இதை ஆசீர்வதித்து இதை பெருக செய்வீராக.
அன்றைய ஊழியத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்க, சபைக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்க, சுவிசேஷ பணிக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்கப்பா. எல்லா தேவையெல்லாம் சந்திங்க, நீரை கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். ஒரு பாடலை பாடுகிறவர்களே உற்சாகமாய் கொடுப்போம். ஆமேன். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் இயேசுவே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் இயேசுவே. வாயிரே யெகோவா, வாயிரே யெகோவா, புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. வாயிரே யெகோவா, வாயிரே யெகோவா, செத்தையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செத்தையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகுகளை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. வாயிரே யெகோவா, வாயிரே யெகோவா, சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. வாயிரே யெகோவா, வாயிரே யெகோவா. இப்பொழுது கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக நம்மளால் கண்களை மூடி ஜெபிப்போம். ಇದ್ದಾತನು ಇರುವಾತನು ಮುಂದೆ ಬರುವಾತನು ಎಂದು ಹೇಳಿರುವ ಒಳ್ಳೆ ಪರಲೋಕ ತಂದೆ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಇದುವರೆಗೂ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸಲು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಕೊಟ್ಟಿರುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವ ಕಾಣಿಕೆಗಳಿಗಾಗಿ ಮತ್ತು ದಶಮಾಂಶ ಕಾಣಿಕೆಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. 10ಕ್ಕೆ 20ರಷ್ಟು 50ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ.
ಕೊಟ್ಟಿರುವ ಕೈಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, ಕೊಡದಿರುವ ಕೈಗಳನ್ನು ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕೊಡುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಜೀವನದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ವಿಶೇಷವಾಗಿ ದೇವಾಲಯದ ಕಟ್ಟಡದ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ತನ್ನ ಮನ ಹೃದಯಗಳಿಂದ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಮತ್ತು ಹಣದ ಸಹಾಯವನ್ನು ಹೇರಳವಾಗಿ ಕೊಡಬೇಕೆಂದು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಬೇಡಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு சின்ன பகுதியை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் சில காரியங்கள் வழியாக நம்ம கடந்து போவதுண்டு. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம அப்படி நடத்தும். ஆமென். ஸோ யூ மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் இஸ் டூயிங் இன் யுவர் லைஃப் ரைட் நவ். உங்களுக்கு தெரியாது கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார். அநேகருக்கு அது புரியாமல் இருப்பீங்க. பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லேட்டர். ஆனால் பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய காரியங்கள் உங்களுக்கு புரியாது. கர்த்தர் எப்படி நடத்துகிறார், ஏன் இதை செய்கிறாரு, ஏன் இதை அனுமதித்தார், நிறைய காரியங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் பின்னாடி கண்டிப்பாக புரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்கள், பின்னாடி நல்லா புரியும். அல்லேலூயா. சொல்கிறத வித்தியாசமாக சொல்ல. அல்லேலூயா. பின்னாடி ரொம்ப நல்லா புரியும். அல்லேலூயா. புரியும் கண்டிப்பாக புரியும். பின்னாடி ஏன் கர்த்தர் இப்படி நடத்தினார். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு 4 விதத்தில் உங்களை நடத்துவார். அது ஒரு வித்தியாசமான பாதையாக இருக்கும். 4 விதத்தில் உங்களை நடத்துவார். ஆனால் அது உங்களுக்கு புரியாது. ஆனால் பின்னாடி புரியும். அல்லேலூயா. இப்போ புரியாது. ஸோ முதலாவதாக கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 7வது வசனம், ஜான் காஸ்பல் சாப்டர் 13 verse 7. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். நான் இப்போ என்ன செய்கிறேனோ அது உனக்கு தெரியாது, இப்போ தெரியாது, ஆனால் பின்னாடி உனக்கு தெரியும். ப்ரிசெப்ஷன். ஆமேன். ஒரு உணர்வு, ஒரு மனதில் ஒரு உணர்வு இருக்கும். கர்த்தர் சில டைமில் உங்களுக்கு தோணும், ஏன் இதை ஆண்டவர் செய்கிறாரு, எதுக்காக செய்கிறாரு. சிலட்ட உங்களுக்கு புரியாது. உங்கள் லைஃப்பில் சில காரியங்கள் நடக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஊழியத்தில் பேதுரு கூடவே இருக்கிறார். பேதுரு மறுரூப மலையில் இருந்த ஒரு மனுஷன், சரியா கடலில் நடந்த ஒரு மனுஷன். அது மாத்திரமில்லை, அவருக்காக டேக்ஸ் ஆண்டரே கட்டுறாரு. அப்போ அவர் 3 வருஷம் ஊழிய பாதையில் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சதில்லை. என்ன செஞ்சதில்லைன்னா, சீஷருடைய பாதத்தை அவர் கழுவுனதே கிடையாது, தொடச்சதே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறாரு. அப்போ பண்ணும்போது இவனோட ப்ரெசெப்ஷன், இவனுக்கு என்ன உணர்வுனா, எதுக்காக இதை செய்கிறாரு ஒன்றுமே புரியல. முதலாவது ஒன்றும் புரியல, ஏன்ப்பா இதை செய்யணும். 3 வருஷம் இதை பற்றி நம்மள்ட்ட ஒன்றுமே சொன்னதே கிடையாது, இப்படிலாம் பண்ண போகிறோன்னு சொன்னதே கிடையாது. சட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லிட்டு பண்ண மாட்டார். அல்லேலூயா. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட டீட்டெயில்டாக சொல்லிட்டு பண்ண மாட்டார். பண்ணால் உனக்கு என்ன ஆகிடும், நீ தலை மேலே ஏறிடும். அதனால உனக்கு சொல்ல மாட்டார். சில டைம் சொல்ல மாட்டார், அமைதியாக இருப்பார். ஆனால் உனக்கு புரியாது. சில டைம் சொல்லுவாங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னுவாங்க. என்ன, ஏன் இதை பண்ணுறாரு, ஏன் இதை சேஞ்ச் பண்ணுறாரு, ஏன் சட்டம் உங்களுக்கே புரியாது. நிறைய பேருக்கு ஏன் உட்காந்துருக்கேன்னு உனக்கே புரியாது. கரெக்டாக இல்லையா? எப்படி நான் இங்கே வந்தேன், இந்த இடத்துல எப்படி உட்காந்துருக்கிறேன், எப்படி ஆராதிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு தான் எல்லாம் நடத்துகிறார். ஆமேன். அது என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. ஆமேன். கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். சம்டைம்ஸ் இட் மே அப்பியர் as though the Lord is not doing anything in our life. சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுன்னா, என் வாழ்க்கையில் எதுவுமே செய்யாத மாதிரி தோணும். உங்கள் லைஃப் அப்படி தோணும், எனக்கு அவர் எதுவுமே செய்யலை பிரதர். சிலட்ட சொல்லுவாங்க, கர்த்தரா எனக்கு எதுவுமே செய்யலையே, நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கல, எந்த ஒரு காரியத்தை எனக்கு செய்கிற மாதிரி தெரியல பிரதர் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடலாம். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே பின்னாட்களில் உங்களுக்கு புரியும். ஆமேன். அல்லேலூயா. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லேட்டர். கண்டிப்பாக கர்த்தர் பின்னாட்களிலே அது ஏன் நான் செஞ்சேன், ஏன் உனக்கு சொல்லலை, ஏன் மறைத்தேன் என்பதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுவார். தீர்க்கதரிசிட்ட அந்த மகள் வரும்பொழுது தீர்க்கதரிசி வேலைக்காரன் அனுப்புகிறாரு, சுகமான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு. உடனே போகும்பொழுது அந்த மகள் சொல்லுகிறார், ஏன்னா பையனை செத்துட்டான், பையனை வீட்டில் வச்சுட்டு எங்கே வரா, தீர்க்கதரிசியை பார்க்க வரா. அப்போ வர வழியில் தூரத்தில் வர்றதை பார்த்துட்டு சொல்கிறாரு, அந்த மகள்கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போகிறாரு. ஸோ வேலைக்காரன் வரான், சுகமான்னு கேட்குறான், எல்லாம் சுகம்தான், அவ்வளோதான். ஆனால் எங்கே பாதத்தை பிடிக்கிறான்னா, தீர்க்கதரிசி பாதத்தை பிடிக்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இதை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு மறைச்சிட்டாரு, சொல்லலை. இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்டைம்ஸ் ஆண்டவர் உங்களை இப்படி நடத்துவார். புரியாத பாதை. ஆமாம். ப்ரிசெப்ஷன். உங்கள் உணர்வு இருக்கும், ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி ஆகுது, என் குடும்பத்தில் ஏன் இப்படி ஆகுது, ஏன் என் பிள்ளைக்கு இப்படி நடக்குது. எத்தனை பேர் அது மாதிரி எண்ணங்கள்லாம் வந்திருந்தால் கலக அலையில் வச்சுருக்க பார்ப்போம். அல்லேலூயா.
கண்டிப்பாக ஒருவருக்கு ஒரு லைஃப் வரும். நானே நிறைய டைம் யோசிச்சு, ஏன் நம்ம மினிஸ்ட்ரி இப்படி போகுது, ஏன் இப்படி நடக்குது, சில டைம் யோசிக்கிறது உண்டு. என் லைஃப்பில் நான் யோசிச்சது உண்டு. ஆனால் ஒரு காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் எல்லாம் நன்மைக்காக தான் முடிக்க வைப்பார். நீங்கள் யோபோட லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். யோபு வந்து உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், பிள்ளைங்க பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பலி செலுத்தின ஒரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு யோபு மாதிரி நம்ம வாழ்கிறோமான்னு கேட்டால் சான்ஸே கிடையாது. அல்லேலூயா. நிறைய டைம் நம்ம அப்படி வாழ்கிறது கிடையாது. ஆனால் யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுக்குறார். அதோட சாட்சி யார் கொடுக்குறான்னா பிசாசு சாட்சி கொடுக்குது. சாத்தானே சாட்சி கொடுக்குறானா சாத்தான காரியம் கிடையாது. அல்லேலூயா. ஸோ நம்மளை பற்றி சாத்தான் என்ன சொல்லுவான் சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. நம்மளை பற்றி சாத்தான் சொல்லுவானா, சாட்சி சொல்லுவானா, இவர் உத்தமன் சன்மார்க்கன் அப்படின்னு சொல்லுவானா, சொல்லவே மாட்டான். அல்லேலூயா. ஆனால் சாத்தானே வந்து யாரை குறித்து தேவன்கிட்ட சாட்சி கொடுக்குறாருன்னா யோபுவை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. அப்படின்னா அவ்வளோ நல்ல மனுஷன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற டீலிங் யாருக்கு தெரியாது? யோபுக்கு தெரியவே தெரியாது. அவன் அப்பாவி, அவன் ஒன்றுமே தெரியாது. ஏன் இந்த அழிவு, ஏன் இந்த காரியம் எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் எல்லாமே அழிகிறது, எல்லாமே அழியுது. ஆடு மாடுகள் ஒட்டகம் சரியா கழுதை எல்லாம் பிள்ளைங்க 10 பிள்ளைங்க எல்லாம் ஒரே நாள் ஒன்று மாற்றி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறிச்சிட்டாங்க அப்படின்னு வருது. அப்போ நீங்கள் யோபோட நிலைமையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யோபு என்ன தோணிருக்கோம், ஏன் இந்த காரியம் நடக்குது, நல்லா தானே இருந்தேன், நல்லா தானே ஜோம் பண்ணேன், நான் ஒரு தப்பு பண்ணலையே. நிறைய பேருடைய கேள்விகள், கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற கேள்வி, ஏன் நல்லா தானே ஆராதனைக்கு போகிறோம், நல்லா காணிக்க ஒழுங்காக செலுத்திடுறோம், ஸோ கர்த்தரை ஒழுங்காக தேடுறோம், எல்லாம் செய்கிறோம், ஏன் வந்து எங்களுக்கு இப்படி நடக்குது? ப்ரிசெப்ஷன், அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எல்லாத்தையும் நன்மைக்காக தான் நடத்துவார். அல்லேலூயா. யோபோட லைஃப் அப்படி தான் நடந்துச்சு. யோபோட லைஃப் அப்படி தான் ஆச்சு. ஸோ யோபு சொல்லுகிற வேளையில் யோபு புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பாருங்கள். verse 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணும். அவர் காணும். நான் முன்னாடி போகிறேன், இல்லைங்க, அவர் இருப்பார் சொல்லிட்டு போகிறேன், இல்லை. ஆனால் பின்னாடி பார்த்தா பின்னாடியும் இல்லை. சரி, ஓகே, அது இல்லையா, பார்க்க அடுத்த ஸ்டெப்பு போகிறாரு. ஸோ 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணும். ஏதோ கிரியை ஏதோ ஒன்று பண்ணுறாரு, ஆனால் என்ன இல்லை, அவர் நான் பார்க்க முடியல. வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு என்ன பண்ணுறாரு, ஒளிந்திருக்கிறார். ஹைட் அண்ட் சீக் விளாட்றாரு. சரி, நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம், ஆனால் ஆண்டு யார்கிட்ட ஓடி பிடிச்சி விளையாடுறாரு, யோபுட்ட விளையாடுறாரு. அவர் எங்கே பார்த்தாலும் ஆளை காணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவரே நான் எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு பதிலே தரமாட்டேங்கிங்களே, நான் எவ்வளோ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறேன், உபவாசம்லாம் இருக்கிறேன், ஆனால் ஜெபனை எங்கே ஓடி வருவேன் சொல்லுங்க, எங்கே ப்ரேயர்னா எங்கே வந்துடுவேன், எங்கே வந்துடுவீங்க, எங்கே வரீங்க சர்ச்சுக்கு, சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வரேன். அல்லேலூயா. ப்ரேயர்னா எல்லாம் வந்துடுவோமா, என்றைக்கோ ஒரு நாள் வரோம். ஆனால் இந்த மனுஷன் யோபோட லைஃப்பில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், ஒளிந்திருக்கிறார், பார்க்க முடியல. அவன் போகிற பிரச்சனை இல்லை, வலதுபுறம் போகிறான், இடதுபுறம் போகிறான், சரியா தேடுறான், எப்படியாவது ஆண்டவர் என் சத்தத்தை கேட்க மாட்டாரா, என் வியாகுலத்தை அறிய மாட்டாரா, எனக்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டாரா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் அவளை அங்கலாய்க்கிற வேளையில் அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை வருதுன்னா, அந்த 10வது வசனம் ரொம்ப அழகான வர்ஸ். அல்லேலூயா. நீங்கள் 8வது அதிகாரம் அந்த 23:10 வாசிங்க. ஆனாலும், அல்லேலூயா, பட், அது ரொம்ப வேர்ட், நல்ல வேர்டு அது. ஆனாலும் நான் போகும் வழியை யார் அறிவா, அவர் அறிவார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், சில டைம் நீங்கள் இப்போ புரியாத பாதையில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அல்லேலூயா. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் போகிற வழி யார் அறிவா, கர்த்தர் அறிவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? சிலர் பயங்கர பயத்தில் இருப்பாங்க, என்ன நடக்கும், எப்படி ஆகும், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வருவான், எப்படிப்பட்ட பொண்ணு வரும், எந்த கம்பெனியில் செட் ஆவான், எந்த வேலை கிடைக்கும், நிறைய குழப்பங்கள், என்ன நிறைய கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் போகிற வழியை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. ஒரு நாள் நிச்சயமாய் அறிவீர்கள். ஆமென். அது தீமைக்காக இல்லை, நன்மைக்கு எதுவாக இருக்கும். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆனாலும் நான் போகும் வழி யார் அறிவா, கர்த்தர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? அல்லேலூயா. சம்டைம்ஸ் கர்த்தர் உங்களை பாதையில் எப்படி நடத்துவார். ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன டிசிஷன் எடுக்கிறது புரியாமல் இருப்பீங்க, என்ன பண்ணலாம் ஒரு குழப்பத்திலே ஓடிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் யாரை நம்புங்கன்னா, ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா. நான் போகிற வழியை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. அவர் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஆமென். அவரை நம்புகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆமென். அவர் நம்புகிற வழியில் நீங்கள் செழிப்பீர்கள். ஆமென். இந்த கால வேளையில் நீங்கள் யாரை நம்புங்கன்னா கர்த்தரை நம்புங்க.
ஆண்டவரே ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, இந்த சூழ்நிலை எனக்கு என்ன யாரும் பதில் கொடுக்கல, நீங்களும் பதில் கொடுக்கல, யாருமே பதில் கொடுக்கல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் போகிற பாதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ போகிற பாதை கர்த்தர் அறிவார், பயப்படாத. அல்லேலூயா. கண்டிப்பாக அறிவார், எல்லாம் அறிவார். அதனால் நீ பயப்படாத. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து கப்பலில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ராம் அடிச்சது. ஆமென். புயல் அடிச்சது. ஸோ கப்பலில் இருக்கிறவங்க எல்லாருமே மறிச்சிட்டாங்க அந்த புயலில். ஆனால் இவன் மட்டும் எப்படியோ தப்பிச்சு திடீர்னு பார்த்தா ஒரு ஐலாண்டில் போய் லேண்ட் ஆகிட்டார். இப்போ ஐலாண்டில் பார்த்தா யாருமே கிடையாது, அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஸோ ஆள் இல்லாத ஒரு ஐலாண்ட். அப்போ உடனே ஆண்டரை பார்த்து கத்துறான், ஆண்டவரே இயேசுவே, நான் ஒழுங்கு அங்கேயே செத்துருக்கலாம் கும்பல். ஆனால் என்ன தான் பண்ணிட்டீரு, தனியாக இங்கே வந்து யார் இல்லாத ஒரு இடத்துல வச்சுட்டீரு, எனக்கு எப்படியாவது உதவி அனுப்புங்கன்னு சொல்லி கத்துறான். ஆனால் அவன் கத்துறதுக்குள்ள ஒரு பதிலும் கிடைக்கல. ஒரு நாள் கத்துனான், 2 நாள் கத்துனான், 3 நாள் கத்துனான், ஒன்றும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. கடைசியில் பார்த்தா நீ அப்படி தானே, எதுவுமே நடக்கல, என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். அவனும் அதே மாதிரி தான் கத்தி பார்த்தான், முடியல. கடைசியில் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த வுட்டெல்லாம் எடுத்து ஒரு வீடு மாதிரி ஒரு அட்டு மாதிரி பண்ணான். ஸோ அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸு, அங்கே இருக்கிற அந்த கோகனட்டு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டான், டெய்லி சர்வே பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு சர்வே போயிட்டே இருந்துச்சு, ஏன்னா யாருமே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவன் அந்த ஹட்டில் அவன் சமைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த ஃபயர் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, இவன் வெளியே போயிட்டுருக்க டைமில் அந்த ஹட்டு பற்றிக்கிச்சு. ஸோ வெளியிலேருந்து வந்தான், அந்த ஃபாரஸ்ட் உள்ளே இருந்து வெளியே வருவது பார்த்தா அவன் ஹட்டு வந்து பற்றிட்டு இருக்கும்போது அவனுக்கு பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டான். ஸோ பயங்கர வியாகுலப்பட்டு மேலே பார்த்து கத்தன, இயேசுவே இருக்கிற இதையும் உம்மால் பொறுக்க முடியலையா? நிறைய அப்படி தானே கேட்குறோம். இருக்கிறது எடுத்துக்கிட்டீரு ஆண்டவரே, இருந்தது ஒன்று கண்ணே அதையும் தூக்கிட்டீரு. சில அப்படி தான் நம்ம கத்துறோம். அவன் கத்த ஆரம்பித்தான், இருக்கிற வீட்டையும் எடுத்துட்டீரு, எனக்கு இருந்தது வேலையை எடுத்துட்டீரு. நம்ம அப்படி தான் சொல்கிறோம், வேலையும் எடுத்துட்டீரு, குடும்பத்தை எடுத்துட்டீரு. இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ நான் உதவி கேட்டேன், உதவிக்கு ஆள் அனுப்பலை. இப்போ நல்ல ஒரு வீட்டை கட்டின, ஒரு ஹட்டை கட்டி ஏதோ நான் சர்வே பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் உமக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கத்தி அழ ஆரம்பித்தான். அது கத்தி அப்படியே மயங்கி பார்த்துட்டான். ஸோ திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது, யாராவது இந்த ஐலாண்டில் இருக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு அந்த காதில் அந்த சத்தம் வந்து அப்படியே முழிச்சு பார்த்தா அங்கே ஒரு ஷிப்பு நிற்குது, கேப்டன் எல்லோரும் இருக்கிறாங்க. உடனடியாக அவனை ஒரு மனுஷனை தூக்கி எதில் ஏற்றுனாங்க, ஷிப்பில் ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு போகும்பொழுது அவன் கேட்டான் அந்த கேப்டனை பார்த்து, நான் இந்த ஐலாண்டில் இருக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். உடனே அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அந்த ஐலாண்ட்லேருந்து சிக்னல் வந்துச்சு. இவன் சொன்னான், என்கிட்ட தான் ஃபோனே இல்லையே, எப்படி உங்களுக்கு சிக்னல் வரும்? அல்லேலூயா. சும்மா கதைக்கு சொல்கிறேன், என்கிட்ட சிக்னல் உடனே சொன்னேன், இல்லை ஃபயர் சிக்னல் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஐலாண்டில் நெருப்பு எரியறதை பார்த்தோம். ஸோ உடனடியாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இங்கே யாரோ மனுஷன் இருக்கிறான்னு தெரியும், எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு தெரியும், ஆனால் நெருப்பு எரிதுன்னு யாரோ மனுஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை நோக்கி வந்தோம். ஸோ கடைசியில் ஒன்றை கண்டுபிடிச்சோம். அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுது அந்த நெருப்பு எரிஞ்சது நல்லது. அல்லேலூயா. சில டைம் கர்த்தர் சில நெருப்பு எரிய வைப்பார். அது எதுக்கு சொல்லுங்க? எல்லாம் போச்சுன்னு சொல்லாத. சம்டைம்ஸ் கர்த்தர் உங்களுக்கு புரியாது. ஆமென். ஏன் இதை செய்கிறாரு உங்களுக்கு புரியாது, ஏன் இதை பண்ணுறாரு உங்களுக்கு புரியாது, ஆனால் அது எல்லாம் உன் நன்மைக்காக தான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சில காரியங்களில் தடை வரும், நல்லதுன்னு வச்சுக்கோ. சில கர்த்தர் ஸ்டாப் பண்ணுவார், டோரை க்ளோஸ் பண்ணுவார், நல்லதுன்னு வச்சுக்கோ. சில இடத்துல ஓப்பன் பண்ணுவார், நல்லதுன்னு வச்சுக்கோ. ஆனால் சில டைம் உனக்கு புரியவே புரியாது, ஏன் இது நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் அந்த கன்ஃபியூஷனான டைமில் நீ நல்ல ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும், கர்த்தரை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை நம்புவீங்க? ஆமென். கர்த்தரை நம்புங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தரை உறுதியாக நம்புங்க. ஆமென். நிச்சயமாக நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். அதை மறக்கவே மறக்காதீங்க. ஆமென். சில டைம் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும், ஆனால் கர்த்தர் அறிவார். ஸோ ரெண்டாவது கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார் ப்ரிஸ்கிரிப்ஷனில்? ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார்னா, நீங்கள் ரோமன்ஸ் சாப்டர் 8:28 நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, the Lord is working in our life and makes everything work for the good. ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்ல விதமாய் நடக்கணும், நல்லது நடக்கணுன்றதான் தேவனுடைய விருப்பம். அவள் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் கர்த்தர் எப்படி செய்கிறாரா? நன்மைக்கேதுவாய் நடத்துகிறார். நல்லதுக்கேதுவாக கர்த்தர் நடத்துகிறதா இருக்கிறார். ஆமென். ஸோ சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பாதையில் சம்டைம்ஸ் we may not understand or enjoy the process. ஆண்டவர் நடத்துகிற வழியில் நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம், அது புரியாது. ஏன் அப்படி நடத்துகிற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப வேறு விதமாக இருக்கும். சில செயல்முறை, ரெண்டாவது வந்து ஆண்டவர் வந்து சில ப்ராசஸை உங்கள் வாழ்க்கையில் வச்சுருப்பார். அது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாது. ஆமென்.
ஆனால் அதோடைய முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உதாரணம். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஜோசஃபோட லைஃப் தான் நமக்கு நல்ல உதாரணம். ஸோ ஜோசப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அப்பா கிட்ட ரொம்ப நல்ல செல்லமாக நல்ல ஒரு வாழ்ந்த மனுஷன். அவனுக்கு ஒரு குறை கிடையாது. நல்ல 3 வேளை சாப்பாடு, அப்பா கொடுத்த நல்ல ட்ரெஸ்ஸு, சரியா, கலர்ஃபுல் கோட்டெல்லாம் போட்டார். பத்தாவதுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும்போது யாரை போட்டு கொடுத்துருந்தா? அண்ணன்மார்கள் நல்லா போட்டு கொடுத்துருது. நல்ல ஜாலி லைஃப் அது. போட்டு கொடுக்குற வாழ்க்கை வந்து ரொம்ப ஜாலி, சரியா. ஏன்னா மற்ற செய்கிற தப்பை சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் நல்லா தான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் அவன் லைஃப்பில் ஒரு ட்ராஜடி நடந்துச்சு. என்னென்னா, யார் அவனுக்கு விரோதமாக எழும்புனாங்கன்னா, யார் எழும்புனா? கூட பிறந்த சகோதரர்கள் எழுப்பினார்கள். சகோதரர்கள் சொல்கிறாங்க, சொப்பனக்காரன் வரான், அவனை முடிச்சிடலாம். அதில் ஒருத்தன் நல்லவர் தான், இல்லைப்பா வேணாம், குழியில் தூக்கி போடலாம். ஓகே, கூலியில். இன்னும் ஒருத்தன் நல்லவர் தான், அவன் என்ன பண்ணான்? வித்துடலாம். ஏதாவது சும்மா இருக்கிறது எடுத்து வித்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் வந்து விற்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஸோ இப்போ போகும்போது அவன் கெஞ்சிருப்பான், அண்ணா நான் அவங்க கூட இருக்கிறேன், என்னை விட்டுருங்கன்னு. ஆனால் அவங்க கேட்கல. அவங்க இப்போ போத்திபார் வீட்டுக்கு வரான். இப்போ போத்திபார் வீட்டில் கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். இப்போ நினச்சிருப்பான், பரவாயில்ல, அண்ணன் வீட்டில் இருந்தாலும் அப்பா வீட்டில் இருந்தாலும் இந்த உயர்வு வந்திருக்குமா, நல்ல பொசிஷன் ஆண்டர் கொடுத்தார், நல்ல ஜாலி லைஃப், அது ஒரு லைஃப். ஆனால் திடீர்னு யார் போட்டு விட்டா? போத்திபார் மனைவி போட்டா ஒரு குண்டு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. எங்கே போயிட்டார்? ஜெயிலுக்கு போயிட்டார். அப்போ பொசிஷன் அப்படியே ஒரே நாளில் 100லேருந்து 0 கொண்டார். இப்போ ஆல்மோஸ்ட் 0, ஒன்றுமே இல்லை. இப்போ ஜெயில் லைஃப் வந்து கடினமான. அப்போ அந்த ப்ராசஸ் ஒன்றுத்துலேயும் அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன் இப்படி நடத்துகிறார் ஆண்டவர்? சம்டைம்ஸ் ஆண்டவர் சில ப்ராசஸை இப்படி தான் வச்சுருப்பார். கொஞ்சம் ஹையாக போகும், லோவாக இருந்த சைன் வே பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் போகும். அதை மாதிரி அவங்க லைஃபு டக்குன்னு போகும், டக்குன்னு இறங்கும். அல்லேலூயா. எப்போ இறங்குதுன்னு தெரியாது, எப்போ ஏறுதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு காரணம் நிச்சயம், கர்த்தர் எல்லா ப்ராசஸும் உங்கள் நன்மைக்காக தான் வைத்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் தான் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. அப்போ ஒரு காலகட்டம் வந்தது, கர்த்தர் யாரை உயர்த்தினார்? யோசேப்பை உயர்த்தினார். அப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஜெனிசிஸ் சாப்டர் 45 நீங்கள் பார்த்தீங்கன்னா verse 4 to 8, ஜெனிசிஸ் சாப்டர் 45 verse 4 to 8 நீங்கள் வாசிங்கன்னா, அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரன் நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உன் சகோதரனாகிய யோசேப்பு யாரு? நான் தான். நீங்கள் தான்ப்பா என்னை விற்று போட்டீங்க, உன் சகோதரன் நான் தான். உங்களை முன்னாடி எப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நீ தான்ப்பா என்னை விற்று போட்டேன்னு உங்கள் அக்கா தங்கச்சிங்க சொன்னால் எப்படி இருக்கும்? உங்கள் அண்ணன் தம்பிங்க சொன்னால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஸோ அவர் சொல்கிறார், ஓப்பன் போல்டாக ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறார், நீங்கள் தான்ப்பா. ஆனால் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் 5வது வசனத்தை வாசிங்கன்னா, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் என்ன பண்ண வேணாம்? சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவ ரச்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இதை வந்து ஸ்டார்டிங் சொல்லியிருப்பாரா? விற்கும் பொழுது சஞ்சலப்படாதீங்க அண்ணன்மார்களே சொல்லியிருப்பாரா? நான் ஜாலியாக எகிப்துக்கு போகிறேன், விசா இல்லாமல் நான் எங்கே போகிறேன்? ஈஜிப்டுக்கு போகிறேன், நீ சஞ்சலப்படாதீங்க, கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார். அந்த டைமில் சொல்ல முடியாது. ஆனால் லேட்டர் சொல்கிறாரு, நீங்கள் சஞ்சலப்படாதீங்க. 7வது 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, தேசத்தில் இப்படி 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். 7வது வசனத்தில் 7th verse, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. உங்கள் வம்சம் ஒழியக்கூடாதுப்பா, உங்களை ஆதரிக்கணும். சம்டைம்ஸ் ஆண்டவர் மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்காக உன் ப்ராசஸை கடினப்படுத்துவார். அல்லேலூயா. உன்னோட ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கடைசி அந்த வசனத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் என்ன பண்ணார்? கர்த்தர் வைத்தார். இது எப்போ சொல்கிறாருங்க? அந்த ப்ராசஸோட எண்டு தான். ஆனால் ப்ராசஸோட ஸ்டார்டிங் பாருங்கள், பயங்கர கண்ணீர், வேதனை. ஏன் ஆண்டவரே, நான் ஒழுங்காக தானே அப்பா வீட்டில் ஜாலியாக இருந்தேன், நல்லா தானே என் சகோதரர் இருந்தாங்க. சம்டைம்ஸ் அந்த ஆண்டோடைய ப்ராசஸ் உங்களுக்கு புரியாது. சில டைம் ஏன் அப்படி நடக்குது உங்களுக்கு தெரியாது. சில டைம் உங்கள் கூட பிறந்தவர்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க, உங்கள் கூட இருக்கிறவர்களே வேறு விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. நீ யோசிச்சு, நல்லா தானே இருந்தாங்க, நல்லா தானே பேசினாங்க, நல்லா தானே கிரியேட் செஞ்சாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அவங்களோட ஆப்போசிட் சைடை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமேன். அல்லேலூயா. அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரிஜினல் ஃபேஸை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஆமேன். அப்போ பார்க்கும்பொழுது ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார் நம்ம லைஃப்பில். அல்லேலூயா. கண்டிப்பாக ஒரு நாள்
உங்களுக்கு கர்த்தர் அவங்க மத்தியில் ஆசீர்வாதமாய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லது நீ ஆசீர்வாதமாக தான் இருப்ப. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, தூங்காத ஆசீர்வாதமாக இருப்ப. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிங் இருந்தார். அவர் கையில் வந்து ஒரு கிஃப்டாக வந்து 2 ஈகிள் கொடுத்தாங்க, சின்ன ஈகிளை கொடுத்தாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். அந்த ஈகிள் வந்து நல்லா அழகாக இருக்குது. அந்த ஈகிளை வந்து வளர்க்குறதுக்கு ஒரு கேர்டேக்கர் ஒருத்தர் கூப்பிட்டாரு. அவங்க வந்து அந்த ஈகிளை வளர்க்குறாங்க. அது டெய்லி டே பை டே வளர்றதை பார்த்து ரசித்தார். யார்? கிங்குக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ரொம்ப பர்சனாலிட்டி ரொம்ப அழகாக வந்துருச்சு. அது ஈகிள் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமாக வந்துருச்சு. உடனே அந்த கேர்டேக்கரை பார்த்து அந்த கிங்கு சொல்லுவார், அப்பா இந்த ஈகிள் வந்து நல்லா வளர்த்துட்ட, இதை என்ன பண்ணு, பறக்க விடு பார்ப்போம், நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்ல, இதை பறக்க விடு அப்படின்னு. உடனே சரின்னு சொல்லிட்டு கேர்டேக்கர் என்ன பண்ணுவார், 2த்தையும் பறந்து போங்கன்னு சிக்னல் காட்டுவார். அப்போ பறக்கிறதுக்கு 2 பறக்கும் பொழுது ஒரு ஈகிள் வந்து நல்ல உயரத்தில் பறந்துடும். ஆனால் இன்னொரு ஈகிள் வந்து அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன பண்ணிடும், திருப்பி வந்து உக்காந்துடும், அது பறக்காது. உடனே கிங்கி கேட்பார், என்னப்பா ஒரு ஈகிள் நல்லா பறந்துட்டு கீழே வருது, ஆனால் இது ஏன் பறக்க மாட்டுக்கு, ஏன் உன் சொல் பேச்சு கேட்க மாட்டுக்கு அப்படின்னு. தெரியலையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். அப்போ டெய்லி ட்ரை பண்ணி பார்க்குறோம். டெய்லி பார்த்தா ஒரு ஈகிள் மட்டும் பறந்துடும், எது பறக்காது, இன்னொன்று பறக்காது. கொஞ்சம் தூரம் பறந்துட்டு வந்து உக்காந்துக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கிங்கு வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. என்னென்னா, இந்த ஈகிளை பறக்க வச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் வந்து காயின், கோல்டு காயின் தரேன், 1000 கோல்டு காயின் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னா ஊரில் இருக்கிறவங்களாம் அடிச்சு பிடிச்சி வந்தான், எல்லாம் ஞானப்படுத்தவங்களாம் வந்தாங்க. அவங்க என்னென்ன மெத்தடோ ட்ரை பண்ணாங்க இந்த ஈகிளை பறக்க வைக்கிறதுக்கு. ஆனால் ஈகிள் பறந்த மாதிரி இல்லை, ஒருத்தர் தான் பறக்கிறாரு, இன்னொருத்தர் பறக்கவே மாட்டேங்காரு. ஸோ கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா, இவரே ராஜாவே சோர்ந்துட்டார். ஒரு நாள் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா மேலே 2 ஈகிள்னா இருக்கும், நல்ல உயரத்தில் பறந்துட்டு இருக்கும். டக்குன்னு பார்ப்பார், இது நம்ம ஈகிளாக இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த கேர்டேக்கரை கூப்பிட்டாரு. அப்பா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு அது யார், நம்ம ஈகிள் தானே அப்படின்னாரு. ஆமாம் 2 நம்ம ஈகிள் தான். எப்படிப்பா அது பறக்குது 2 ஈகிளும், அந்த இன்னொரு ஈகிள் எப்படி பறந்துச்சு? அப்போ அவர் சொல்லுவார், ஒரு ஏழை விவசாயி ஃபார்மர் வந்து அதை பறக்க வச்சுட்டாரு, அவர் உள்ளார கூப்பிடு அப்படின்வார். உள்ளார கூப்பிடுவாங்க. அவர் கையில் என்ன பண்ணுவார், 1000 காயின்ஸ் அந்த கோல்டு காயின்ஸை கொடுத்துருவார். கொடுத்துட்டு கேட்பார், யாரும் பறக்க வைக்க முடியாது, நீ எப்படி பறக்க வச்ச அப்படின்னு. அவர் சொல்லுவார், நான் பார்த்தேன் இந்த பறவை பறக்க வச்சா என்ன பண்ணுது, மேலே போயிட்டு திருப்பி எங்கே வந்துடுது, அதே பிரான்ச்சில் வந்து உட்காந்து, அது கம்ஃபர்ட்டாக இருக்கிற பிரான்ச்சில் வந்து உட்காந்துருது. அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த பிரான்ச்சை வெட்டி போட்டேன். என்ன பண்ணாரா, உட்காரத்துக்கு என்ன இல்லை இப்போ பிரான்ச்சில். அப்போ என்ன பண்ணி ஆகணும், பறந்து தான் ஆகணும். ஏன் நீ பறக்கலை, இப்போ புரியுதா, நீ ஏன் உயரல, புரிஞ்சிட்டா இல்லையா? நல்ல கம்ஃபர்டபுளாக அந்த கோழி வந்து அடக்காத்த உட்காந்துருக்கும் தெரியுமா, அப்படியே அசால்ட்டாக அப்படியே உட்கார்ந்த இடத்துல உட்காரும், எதுவுமே வந்தாலும் நவராது அது. இனி நிறைய பேர் ஏன் வந்து நீ மேலே போகல, அந்த ப்ராசஸ் போகலன்னா அதனால தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஜோசப்புக்கு மாத்திரம் அந்த சகோதரர்கள் எதிராக எழும்பலைன்னா இவர் எங்கே உட்காந்துருப்பார், அப்பாக்கிட்டே உட்காந்து நல்லா போட்டு கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு வந்திருப்பார். இதுதான் அவரோட வேலையாக இருந்திருக்கும். சம்டைம்ஸ் ஆண்டர் என்ன பண்ணுவார்னா, உன் குடும்பத்திலே சில பிரான்ச்சை கட் பண்ணுவார், கம்ஃபர்ட்டாக இருக்கிற பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணுவார். நீ கம்ஃபர்ட்டாக உட்காந்துருக்கிற, சொகுசாக உட்காந்துருக்கிற, உனக்கு கட் பண்ணுற நெல் கட் பண்ணுவார். எதுக்குன்னா உன்னை உயர பறக்க வைக்கணும். அல்லது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சில டெஸ்டிமில் நான் கேட்டிருக்கிறேன், பிரதர் வீட்டை விட்டு வெளியே வரவே தெரியாது, ஆனால் வீட்டில் ஒரு பிரான்ச் கட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ ரூட்டே சொல்லுவாங்க, இந்த பஸ்ஸில் ஏறு, அந்த ட்ரெயினில் போய் மெட்ரோவில் வந்துரு, இப்படி வந்து இறங்கி இங்கே வந்துரு. எப்போ சொல்கிற, அது பிரான்ச் கட் ஆச்சு. சம்டைம்ஸ் ஆண்டர் வந்து சில காரியங்களை கட் பண்ணுவார். அது எதை கட் பண்ணுவார்னு தெரியாது, ஆனால் கட் பண்ணிவிடுவார். அல்லேலூயா. கட் பண்ணால் உனக்கு நல்லது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அல்லேலூயா. எத்தனை பேர் கட் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லதுங்க. சில கட் பண்ணுவார், எப்போ கட் பண்ணுவார்னு தெரியாது, ஆனால் உன் கம்ஃபர்ட் ஜோனை தூக்கிடுவார். ஏன்னா யாருக்கு தெரியும், இவன் இதுலேயே உட்காந்துருந்தானா ஜென்மத்துக்கும் அந்த ஈகிள் எங்கன்னா இருக்கும், அங்கே தான் உட்காந்துருக்கும். விவசாயி வந்தான், அந்த பிரான்ச்சை கட் பண்ணி போட்டான், இது பறக்கிறதுக்கு இப்போ என்ன இல்லை, உட்காரத்துக்கு இடம் இல்லை, பறந்து தான் ஆகணும். அதனால சம்டைம்ஸ் ஆண்டவர் ஒன்று அப்படி தான் நடத்துவார். அந்த ப்ராசஸ் இன்றைக்கி புரியாது, பின்னாடி புரியும். கர்த்தர் நன்மைக்காகவே செய்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ஜோம் பண்ணுங்க, எல்லா பிரான்ச்சை கர்த்தர் கட் பண்ணுவாராக. பண்ணிடலாமா? சொல்லுங்கங்க. எல்லா கம்ஃபர்ட் ஜோன் கட் பண்ணுவார். அல்லேலூயா. கண்டிப்பாக கட் பண்ணுவார். இல்லைன்னா நம்ம வந்து உருப்பிட மாட்டோம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம். கர்த்தர் அந்த ப்ராசஸில் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நான் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். என் லைஃப்பில் நிறைய நான் சொல்ல முடியும், எக்ஸாம்பிள் நிறைய சொல்ல முடியும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் கட் பண்ணார். கட் பண்ணனால தான் நான் ஊழியக்காரனாக நிற்கிறேன்.
இல்லைன்னு வச்சுக்கலாம் சொகுசாக உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து அழகாக உட்காந்து மாதம் சம்பளம் வாங்கிட்டு நல்லா கொளுத்து போய் உட்காந்துருப்பேன். பார்த்தாரு, நீ இங்கே உட்காந்துருக்கிற, கட் பண்ணு. அல்லேலூயா. அது கட் பண்ணதுனால தான் முழங்கால் போட ஆரம்பித்தேன், கத்தரை தேட ஆரம்பித்தேன், ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். கத்தருடைய ஆத்துமாக்களை, கத்தருடைய பிள்ளை ஆத்துமாக்களாக கத்தரை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இவ்வளோ பேரை கத்தர் சம்பாதிக்க கத்தர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. அது கம்ஃபர்ட் ஜோனை கட் பண்ணார். கம்ஃபர்ட் ஜோனை கட் பண்ணார். சம்டைம்ஸ் ஆண்டவர் உங்களை கம்ஃபர்ட் ஜோனை கட் பண்ணுவார். நீங்கள் அதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. ஆமென். ஸோ மூன்றாவது கத்தர் உங்களை எப்படி நடத்துவார்? மூன்றாவது கத்தர் உங்களை எப்படி நடத்துவார்? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் சாப்டர் 12 verse 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். அல்லேலூயா. The Lord is working in our lives in a very personal way. ஆமென். பர்சனலைஸ்டு. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அது என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க. ஆமென். எல்லாரையும் நடத்துகிற மாதிரி உங்களை நடத்த மாட்டார். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும், உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், எல்லாமே வித்தியாசமாக தான் இருப்பாங்க. யாரும் ஒருத்தரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஈவன் நீங்கள் ட்வின்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஏசா 2 பேரும் ட்வின்ஸு, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் மிஸ்ஸிங்கு. ஆனால் 2 பேர் ட்வின்ஸு, ஆனால் 2 பேர் கேரக்டர் என்னது? வேறு கேரக்டர், வேறு சுபாவம். இவன் எத்தன், அவன் வேட்டைக்காரன், இவன் வனசஞ்சாரி, இவன். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் நினைக்கலாம் மற்றவங்கள மாதிரி நீ மாறணும்னு என்றைக்குமே நினைக்காத. டோன்ட் கம்பேர். உனக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்த கேரக்டர்லாம் யூனிக் கேரக்டர். ஆமென். இந்த உலகம் முழுவதும் பாருங்கள், எல்லாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு வேறு தான், எல்லாருடைய ஹேரு வேறு தான். சரி, யாரும் ஒன்றா இருக்கவே இருக்காது. நீ உட்காந்த இடத்துலேருந்து திரும்பி பாரு, உன் முகம் முடி மாதிரி யாருனா இருக்கா பாரு, யாருதுமே இருக்காது. அம்மா பிள்ளைக்கு கூட இருக்காது. அல்லேலூயா. யாரோட முடி அப்படி இருக்காது. ஏன்னா பாருங்கள். ஸோ எதுவுமே சேம் கிடையாது. அதனால கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பர்சனலாக டேக் கேர் பண்ணுற அந்த இதை வச்சிருக்கிறார். உங்களுக்கு தனிப்பட்ட திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களுக்கு ஸ்பெஷல் டேலண்ட்டை கொடுத்துருப்பார். எனக்கு கொடுக்குற டேலண்ட்டை உங்களுக்கு கொடுக்க மாட்டார், உங்களுக்கு கொடுத்தது எனக்கு கொடுக்க மாட்டார். எனக்கு இருக்கிறது வேறு, உங்களுக்கு இருக்கிறது வேறு. ஆமென். அதனால டோன்ட் கம்பேர். மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி மாற முடியல, அவங்கள மாதிரி சில டைம் வீட்டில் சொல்ல, இவன் அண்ணன் மாதிரிலாம் வரமாட்டான், அவன் தம்பி மாதிரி வரமாட்டான், சான்ஸே கிடையாது. அல்லேலூயா. வரவே மாட்டான். 100க்கு 100 நான் சொல்ல முடியும். சில வீட்டில் சில பிள்ளைகள் வந்து சோம்பேறியாக இருக்கும். ஒரு பிள்ளை சோம்பேறியாக இருக்கும், ஒரு பிள்ளை என்ன இருக்கும்? சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பிள்ளை அமைதியாக வீட்டில் உட்காந்துருக்கும், இன்னொரு பிள்ளை பைக் எடுத்துகிட்டு என்ன பண்ணும்? வீலிங் பண்ணிட்டு உட்காந்து அடி வாங்கிட்டு ஃப்ராக்சர் ஆகிட்டு வீட்டுக்கு வரும். அப்படி இருக்கும் சில பிள்ளைகள். அப்படி இருக்கும். அது அடிப்பட்டால் தான் திருந்தும். சரியா? அது மாதிரி சில பிள்ளைகள் இருக்கும். சில வெளியே போனான்னு சொன்னால் கூட போக மாட்டான். சரியா? ஆனால் இவனை கண்ணு மூடி தருவது இவன் காணாமல் போயிடுவான். ஸோ சம்டைம் பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி எல்லோரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஈவன் ட்வின்ஸே இருந்தாலும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் நல்லா ஜெபிப்பான், ஒருத்தன் என்ன பண்ணுவான்? ஜபத்தை கிண்டல் பண்ணிட்டு போகிற ஆளாக இருப்பான். ஆனால் கர்த்தர், ஏன்னா ஒருத்தன் ஒரு மாதிரி யூனிக் கேரக்டர். நீ யாரையும் வந்து இவனை மாதிரி இருப்பான், அவனை மாதிரி இருப்பான், அவன் இவனை மாதிரி இருப்பான், சான்ஸே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பெரிய சகோதரிகளாக இருக்கலாம், ஒன்று விட்ட சகோதரர்களாக இருக்கலாம், நாங்கள் ஒன்றாவே வளர்ந்தோன்னு சொல்லலாம், சான்ஸே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வந்து நிச்சயமாக ஒவ்வொருக்கும் ஒரு நோக்கத்தை வச்சு தான் நடத்துகிறார். நீ வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஜெனிசஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் எந்த கேரக்டரும் சேம் கேரக்டர் கிடையாது. யாரு ஒன்று மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஒன்று எல்லா கிங்கு மேட்ச் ஆகாது, ஜட்ஜஸ் மேட்ச் ஆகாது, எல்லாம் இண்டிவிஜுவல் யாரும் மேட்ச் ஆகாது. ஒருத்தர் ஒரு விதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் வந்து உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், உங்கள் மேலே ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காரியத்தை வச்சிருக்கிறார். அது பின்னாட்களில் தெரியும். அல்லேலூயா. நான் மற்றவங்கள மாதிரி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்கள பார்த்து நீங்கள் வேதத்தில் போயிடாதீங்க. ஆமென். நீங்கள் பாருங்கள், பேதுருக்கு ஆண்டவர் சொல்லுகிற வழியில் அவருடைய எதிர்கால திட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் ஜான் காஸ்பல் சாப்டர் 21 நீங்கள் பார்த்தீங்கன்னா verse 18 பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தில், நீ இளையவனாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதில் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இவரோட டெத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. சின்ன வயசில் உன் இஷ்டத்துக்கு நீ போனப்பா, ஆனால் ஒரு முதிர் வயது வரும், நீ விரும்பாத ஒரு மரணம்,
ஆனால் உன் மேலே அதான் நான் திட்டம் வச்சுருக்கிறேன். என் திட்டம் அதுதான். உன்னோட மரணம் வந்து நீ விரும்புகிற மாதிரி இருக்காது. நீ விரும்பாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவாங்க. நீ அந்த இடத்துல அப்படி தான் மறிப்ப. சம்டைம்ஸ் ஆண்டவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியங்கள், ஆமென். ஸோ ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா அந்த 18வது வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் இந்நிதமாய் மரணத்தினால் அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். யாரை பின்பற்றி வா? என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 20வது வசனத்தில் பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராபோஜன பந்திகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். என்ன பின்பற்றிவான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ யார் பின்னாடி வரா? அவர் மார்பில் சாஞ்சிருந்தவர் வராரு, பின்னாடி வராரு. அப்போ அவரை பார்த்து கேட்குறாரு, இவன் என்ன கதை அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவனுக்கு கொடுக்குற பதில், அவனை கண்டு பேதுரு இயேசு நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? என்னை பற்றி சொல்லிட்டீங்க. கடைசி நாளில் நீ விரும்பாத ஒரு இடத்த உன்னை கூட்டு போவாங்க அப்படிலாம் சொல்லிட்டீங்க. ஆனால் இவனை பற்றி என்ன, இவனை பற்றி சொல்லுங்க அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்ன பின்பற்றி வா. எவ்வளோ அழகாக கொடுக்குறாரு பாருங்க. நான் வர வரைக்கும் உயிரோடு இருக்கிறது என் சித்தனா உனக்கு என்னப்பா, என் சித்தம் எப்படினாலும் இருக்கும். அதனால எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, அவன் ஆண்டவர் வர வரைக்கும் என்ன பண்ணுவானா, உயிரோடு இருப்பான். ஆண்டவர் அந்த ஆங்கிளில் சொல்லலை, ஏன் இஷ்டம்ப்பா, நான் என்னனாலும் செய்வேன், யாருடைய வாழ்க்கையில் எப்படினாலும் கிரியை செய்வேன். உனக்கு செய்கிறது வேறு, அவனுக்கு செய்கிறது வேறு. அல்லேலூயா. நீ வேற, நான் வேறு. அல்லேலூயா. உங்கள் வழி தனி வழி, ஒருத்தர் வழி என்னது, தனி பாத். எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். உங்களை மாதிரி உன் பிள்ளைகள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க பாதை தனி பாதை. நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெபிங்க, ஆண்டவரே என் பிள்ளை என் கையில் கொடுத்துருக்குறீங்க, அவள் பாதையில் நடத்துங்க, அவங்க பாதையில் என்ன திட்டம் வச்சுருக்க நடத்துங்க ஆண்டவரே. உங்களோட ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்படும். அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக அவங்க அவங்களுடைய பாதை தனி பாதை. கர்த்தர் அவங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் போதே அவங்களுக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் பிளான் பண்ணிட்டார். இப்போ தான் பிளான் பண்ணுவார் நினைக்காதீங்க, ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு. அந்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அப்போ அவர் நடத்துறது பர்சனலைஸ்ட். அது இன்றைக்கி தெரியாது, பின்னாடி தெரியும். பின்னாடி கண்டிப்பாக தெரியும். நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஊழியக்காரன் ஆவன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட தெரியாது. நான் ஊழியக்காரன் ஆவன் யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு தெரியல, எனக்கே தெரியாது. எங்கள் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட மணிக்கணக்காக ஜோம் பண்ணுவான், மணிக்கணக்காக ஜோம் பண்ணுவான். ஸோ அவன் ஃப்ரெண்டு கூட இன்றைக்கி 2வது சர்வீஸ் வந்தாங்க, என் ஃப்ரெண்டாக ஆகிட்டார். அவருக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து சர்ச்சில் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க. ஈவினிங் 6 o'clockலாம் போனால் 2 முட்டிக்கால வந்து ஆண்டவரே ஆண்டவரே நாங்களே போட பாவம் அண்ணா மாதிரி கத்தி கிடக்கிறான் அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவோம். இப்படி தான் கிண்டல் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, அண்ணன் என்ன மாதிரி ஜோம் பண்ணுறான், நீனும் இருக்கிறியேன்னு. அவனுக்கு ரொம்ப ஆசை, ஊழியம் செய்யணும்னு ஆசை, ஊழியம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் ஆண்டவர் அவனை தூக்கி போட்டார். எதை தூக்கி போட்டார்? நம்மளை உட்காந்து தூக்கி இழுத்து போட்டார். நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு கொடுத்தாரு, அந்த பாரத்தை கொடுத்தாரு, தூக்கி போட்டார். சில டைம் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி நடக்காது. ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அவன் இவெல்லாம் உருப்பிட மாட்டான்னு நினைப்பீங்க, அவன் நல்லா வாழ்ந்து செழித்து இருப்பான். ஆனால் சில உருப்பிடுவான் அப்படின்னு நினைப்பீங்க, அவன் தான் என்ன ஆகிடுவான். என்ன பாருங்களேன், சட்டம் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். சட்டம் ஆப்போசிட் உங்கள் வீட்டிலே நடக்கும். பாருங்கள், உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். நல்லா படித்தவன்லாம் பாருங்கள் வேலை இல்லாமல் இருப்பான். படிக்காதவன் பாரு, அரிய கோட் அடிச்செல்லாம் பாரு, ஃபாரினில் உட்காந்து மெசேஜ் அனுப்புவான், நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன், உனக்கே தோக்கம் அடப்பா இது கோட் அடிச்சதாச்சே அப்படின்னு தான் யோசிக்க தோணும். கரெக்டாக இல்லையா? தோட்டத்தை எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்க. ஆனால் நீ உட்காந்து ஃபுல்லாக படித்து நீ டிஸ்டிங்ஷன் ஏற்றி நீ எங்கே உட்காந்துருப்ப. அவன் ஃபெயில் ஆனவன் எங்கே உட்காந்துருப்பான், ஃபாரினில் உட்காந்துருப்பான். நான் சொல்கிறேன், சில டைம் அப்படி தான் நடக்கும். அது ஒருத்த மேலே கர்த்தர் வச்சிருக்கிற திட்டங்கள். சரியா? கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:6 இங்கிலீஷில், தமிழில் verse 5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். The Lord is working in our life in order to lead us into perfection. ஆமென். ஸோ ஆண்டவர் வந்து ஒரு முழுமைக்கு நேராக உங்களை நடத்துவார். என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தேவன் பர்ஃபெக்ஷனை விரும்புகிற தேவன். ஒரு முழுமையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தொடங்கிட்டாரு, அதை முடிக்க வேண்டியது அவருடைய திட்டம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ அதான் அந்த திருவந்தில் கூட தன்னைத்தானே நிதானித்து சோதித்தறிய கடவுள். ஏன்னா உங்களை ஒரு பர்ஃபெக்ஷன் நேரம் நடத்துவார். ஸோ உங்கள்கிட்ட மனசில் இருக்கிற காயங்கள் என்ன, வருத்தங்கள் என்ன, கோபங்கள் என்ன, எது இருந்தாலும்
ஆண்டவர் வந்து அந்த பர்ஃபெக்ஷன், அப்பா இதை தூக்கி போட்டுரு அப்படி சொல்லி பர்ஃபெக்ஷன் நேரம் நடத்துவார். எப்போயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாரு, இன்கம்ப்ளீட்டாக விடவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு அன்ஃபினிஷ்டாக நீங்கள் முடியவே முடியாது. உதாரணமாக நீங்களே எடுத்துக்கோங்களேன், உங்களை நீங்களே எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ வீட்டு வேலையில் இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் வீட்டு வேலை செய்யும்போது நீங்கள் வந்து வீட்டை வந்து பெருக்கிறீங்க, அப்படியே பெருக்கிட்டே வந்து ஹாலில் வந்து எல்லா குப்பையும் வச்சுட்டு அமைதியை வந்து உட்காந்துருவீங்களா? யாரும் அதை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுற வரைக்கும் நீங்கள் அதை முடிப்பீர்கள். சமைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, ஸ்டவ்வில் எரிஞ்சிட்டே இருக்குது, எல்லாம் பாயில் ஆகிட்டே இருக்குது, டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போய் உட்காந்துக்குவீங்களா? உட்கார மாட்டீங்க, அதை ஃபினிஷ் பண்ணுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படியே விட்டுருவீங்களா? எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி மேம்கிட்ட போய் கொடுக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு சாதாரண நீனே ஒரு காரியத்தை கம்ப்ளீட்டாக முடிக்கும் பொழுது உன்னை அழைத்த தேவன் வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக எல்லாம் நடத்துவார். அல்லேலூயா. என்றைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆமென். உன்னை என்றைக்குமே அரைகுறையாக விடவே மாட்டார். ஆஃப் வேலை உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. இன்கம்ப்ளீட்டாக விடவே மாட்டார். ஸோ அதை என்றைக்கு மனசில் வச்சுக்கோங்க. என் லைஃப்பை கர்த்தரோட கருத்தில் கொடுத்துட்டான்ல, அவர் கம்ப்ளீட் பண்ணார். என்னென்ன காரியங்கள் உங்கள்கிட்ட எடுக்கணுமோ எடுத்துருவார், என்னென்ன காரியங்கள் உங்கள்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்துருவார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீ கண்ணை மூடும்போது பர்ஃபெக்டாக ஃபுல்லாக முடித்து தான் கண்ணை மூடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணலாம், அது மாத்திரமில்லை ஒரு அன்ஃபினிஷ்டாக ஃபீல் பண்ணலாம். ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உன்னை ஃபினிஷ்டாக மாற்ற வேண்டியது அவர் தான். அல்லேலூயா. ஒரு பர்ஃபெக்ஷன் நேராக, ஒரு முழுமைக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். ஸோ அதனால தான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்லேயே என்னங்க இவங்க பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, என்ன ஆண்டரை நான் சொல்லுகிறேன், ஆண்டர் விட மாட்டார். என்றைக்கு இருந்தாலும் அந்த ட்ராக்கில் கொண்டு வந்து அவங்கள பர்ஃபெக்ட் ஆக்குறது அவருடைய வேலை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ அது அவருடைய கருத்தில் கொடுத்துருங்க. ஆண்டவரை உங்களுடைய கருத்தில் கொடுத்துரு. ஆண்டவரை அவளை பர்ஃபெக்ஷன் நேராக நீங்கள் நடத்துங்க. பின் நாட்களில் அது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஏன் அந்த பாதை நடத்தினார்? சாண்டை அப்படியே விட்டுற மாட்டார். அல்லேலூயா. அப்படியே விட்டுற மாட்டார். எளிய குமாரன் அப்பா விட்டு போயிட்டான், விட்டாரா? இல்லை, அவன் புத்தியை தெளிய வச்சார், அவனை பர்ஃபெக்ஷன் நேராக கொண்டு வந்தார். நான் சொல்லுகிறேன், அநேகருடைய புத்தியை கத்த தெளிய வைப்பார். அல்லேலூயா. அது பர்ஃபெக்ஷன் நேராக கொண்டு வருவார். எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ கண்டிப்பாக பர்ஃபெக்ஷனை நீங்கள் விரும்புங்க, நீங்கள் வாஞ்சிங்க. அதனால தான் திருமணத்துக்கு முன்னாடி வரும்போது உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, என்னிடத்தில் குறைகள் இருக்கும் என்றால் என்னை மன்னிங்க கேளுங்க. நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார்? பர்ஃபெக்ஷனுக்கு நேராக நடத்துவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மகள் வந்து ஸ்கூலுக்கு போனால், சரியா, ஸ்கூலுக்கு போனால் போயிட்டு துக்கமுகத்தோடு வீட்டுக்கு வந்தா, அவங்க அம்மா கேட்டாங்க, ஏம்மா துக்கமுகமாக வர? இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படி சொல்லி ஒரே தகராறு பண்ண ஆரம்பித்தான். உடனே அம்மா கேட்டாங்க, எதுக்கு, என்னாச்சு? நான் ஸ்கூலுக்கு போனால் யாருமே பேசுகிறதில்ல, யாரும் சிரிக்கிறதில்ல, யாருமே என்கிட்ட பழகிறதில்ல, நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? நான் போக மாட்டேன் அப்படின்னா. உடனே அம்மா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க, சரி ஓகே, எனக்காக ஒரு நாள் நாளைக்கு மட்டும் போ. நீ யார்கிட்டையும் பழகலை, யார் உன்கிட்ட சிரிக்கலை, யார் நீ செஞ்சியா, நீ பேசுனியா, நீ சிரிச்சியா? இல்லை நான் செய்யல. நாளைக்கு நீ அதை பண்ணு. நீ என்ன பண்ணு? போயிட்டு நீ சிரி, நீ பேசு, நீ அவங்கள்ட்ட ஐக்கியமாக எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் திரும்பி ஸ்கூலுக்கு போனால், ஸோ ஈவினிங் வரும்போது பயங்கர சந்தோஷத்தோடு வந்தா. என்ன வந்தானா, மம்மி எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தாங்க, எல்லோரும் என்னை விசாரித்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, இப்போ நீ ஸ்கூலுக்கு போவியா? இனிமேல் நான் ரெகுலராக போவேன். அப்போ தான் அவங்க அம்மா சொன்னாங்க, சேஞ்ச் வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்காத, சேஞ்ச் உங்கள்கிட்ட முதல்ல பாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் சேஞ்ச் நம்மள்கிட்ட பார்க்கணும்? முதல்ல சர்ச்சுக்கு வரும்போது யாரும் எங்களை கண்டுக்க மாட்டேங்க, முதல்ல நீ கண்டுக்கோ. சர்ச்சில் யாருமே என்கிட்ட பேசவே மாட்டேங்க, முதல்ல யார் பேச ஆரம்பிக்கணும்? நம்ம பேசணும். யாருமே விசாரிக்கிறதில்ல, பாஸ்டர் கூட விசாரி, நீ என்ன வந்து விசாரி முதல்ல. அல்லேலூயா. பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர் அப்படி விசாரி, நான் ஒன்று விசாரிச்சிருவேன். அல்லேலூயா. சம்டைம்ஸ் சேஞ்ச் வந்து நம்மள்கிட்ட வரணும், அது பர்ஃபெக்ஷன் நம்மள்கிட்ட வரும். நம்ம எதிர்பார்க்குறதுனா மற்றவங்க மாறணும், மற்ற என்றைக்கும் மாறவே மாட்டான். நீ மாறுற வரைக்கும் நீ மாற்று, உலகத்தை நீ மாற்றிடலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் சேஞ்ச் ஆவீங்க? ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் என்னை விசாரிக்கலன்னு சொன்னால் அடுத்த கேள்வி ஒன்றை நீயே கேட்டுக்கொள், தன்னை தானே நிதானித்து சோதித்தருக்கு. நான் பாஸ்டர் விசாரித்தேனா? இல்லை. ஓகே, இன்றைக்கே போய் விசாரிச்சிருவோம். நீ விசாரிச்சு பாரு, டெய்லி உனக்கு கால் வரும். அல்லேலூயா. இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு கால் வரும். ஸோ நான் ஜென்ரலாக சொல்கிறேன். நீ யாருனாலும் உங்கள் சர்ச்சில் கூட நீங்கள் பார்க்கலாம், சில வந்து யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக போயிடுவீங்க. நான் சொல்லுகிறேன், அப்படி இருக்காதீங்க. ஒரு 4 பேர் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஆவிக்கிற நண்பர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். யார் இல்லைன்னு என்னென்னாச்சும் ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கோ. அல்லேலூயா. ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நான் இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்படி வைங்க. உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை அது ரொம்ப நல்லது.
அந்த பர்ஃபெக்ஷன் நேராக கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ இந்த 4 ப்ராசஸில் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். 4 ப்ரிஸ்கிரிப்ஷன், ப்ராசஸ் மற்றும் பர்சனலைஸ்ட், அது மாத்திரமல்ல பர்ஃபெக்ஷன். இது எல்லாமே எப்போ புரியும்னா பின்னாடி புரியும். ஆமென். இன்றைக்கி புரியாது. ஏன் ஆண்டவர் இப்படி நடத்தினார், ஏன் இதை எடுக்க சொன்னார், ஏன் இதை மாற்ற சொன்னார், ஏன் இப்படி செஞ்சார், நிச்சயமாக பின்னாடி உங்களுக்கு புரியும். அதற்காக ஆண்டு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் கத்தை நோக்கி பார்ப்போம். ஸோ இதனால் கத்தை நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் கத்தை பேசியிருக்கிறார்? ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற சில பிரான்ச் ஆண்டு கட் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். அல்லேலூயா. யாருன்னு தெரியாது, ஆனால் சில பிரான்ச் கட் ஆகும். அல்லேலூயா. ஏன்னா உன்னை உயரத்தில் பறக்க வைக்கிறதுக்கு கத்தர் சில கம்ஃபர்ட் ஜோனை தூக்கிடுவார். ஆமென். ஆண்டவர் நன்றி சொல்லு. அல்லேலூயா. நன்றி சொல்லு. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் கேள்வி கேட்காதீங்க. ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சுன்னு கேட்காதீங்க. அல்லேலூயா. அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, என்றைக்குமே நல்ல 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 காரியங்கள் செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எல்லாம் கத்த நோக்கி பார்க்கலாமா? எல்லாம் கத்த நோக்கி பாருங்க. ஆமென். 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 ஓ தேங்க் யூ லார்ட். ஆமென். உம்மையே எனக்காக. ஆமென். ஆமென். உலகின் ரட்சகரே. ஆமென். உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. ஆமென். உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினே. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினே. நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோம் ஐயா. ஆமென். நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தீரையா. ஆமென். உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. அல்லேலூயா. சில டைம் உங்களுக்கு புரியாது ஏன் இந்த ப்ராசஸில் கர்த்தர் நடத்துகிறார், ஏன் எனக்கு குழப்பமாக இருக்குது. நான் சொல்கிறேன், பின்னாட்டில் கர்த்தர் எல்லாவற்றையும் விளங்க செய்வார். ஏதோ உங்கள் தீமைக்காக அல்ல, எல்லா நன்மைக்காக. அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் போகிற வழியை நீர் அறிவீரப்பா. நிச்சயமாக நீர் அறிவீர். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அவர் தெரியாமல் ஒரு காரியம் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆனால் நன்றியோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் துதியுங்க. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அந்த பாதையில் உறுதியாக நில்லுங்க. கர்த்தர் ஜெயத்தோடு நடத்துவார். இந்த நாளில் இந்த திருவிருந்துக்கு நாமே ஆயத்தமாவோம். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சுத்த மனசாட்சியோடு ஜீவிக்கிறவர்கள் இந்த திருவிருந்தில் பங்கு பெறுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காத தயவு உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே.